பேசலாம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 10வது வசனம். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களே, உத்தமமான ஜனங்களை, தேவனுக்கு பிரியமாய் வாழுற, தேவனுக்கு உண்மையாய் வாழ்கிற ஜனங்களை அவங்கள மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்தணும்னு நான் நினைக்கும்போது அவன் நடத்துகிறவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் என்ன நினச்சானோ அந்த குழியில் அவனே விழுவானான். நீ உத்தமனுக்கு விரோதமாக நீ என்ன தீங்கு நினைக்கிறியோ, என்ன தீங்கு செய்கிறமோ, அவங்க என்ன தீங்கு செஞ்சாங்களோ அந்த தீங்குலேயே அவங்கள விழப்பெற ஆண்டவர். வினை விதைத்த வினை அறுப்பான்னு சொல்லுவோம். என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். அப்போ நீ என்ன விதைக்கிற, உத்தமர்களுக்கு விரோதமாக என்ன விதைக்கிறையோ அதை நீ தான் அறுப்ப. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் மோசப்படுத்தி, இப்போது இல்லை ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற எத்தனையோ ஜனங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு விரோதமாக நம்ம செயல்படும்போது நம்ம என்ன தீங்கு நினைக்கிறோமோ அந்த தீங்கில் நம்ம விழும்படி செய்வார். மொர்தெகாய் எஸ்தருடைய புஸ்தகத்தை கூட பார்த்தோம்னு சொன்னால் 5வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் மொர்தெகாய்க்கு விரோதமாக அவனுடைய குடும்பமே திட்டம் போடுது. அவனுக்கு ஒரு தூக்குமாறு செஞ்சு தந்திரமாக அவனை தூக்கில் போடணும்னு சொல்லி எல்லாமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. மனைவி, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 50 முழ உயர்த்த தூக்கு மரம் செய்யணும், அதில் மொர்தெகாயை தூக்கி போடணும், எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அவங்க ஒரு திட்டம் போட்டு தூக்கு மரத்தை செய்கிறாங்க, குடும்பமே துணைப்போது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, கரெக்டாக ஒரு உத்தமனுக்கு விரோதமாய் ஒரு தீங்கு அவங்க நினைக்கும்போது, செயல்பட நினைக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ராஜாவுக்கு 6வது அதிகாரத்திலே பார்த்தோம்னா தூக்கம் வரலை. எப்பவுமே இல்லாத கர்த்தர் எப்படி கரெக்டாக அந்த நேரத்தில் ஆண்டு செய்கிறார் பாருங்கள். தூக்கம் வராமல் ஆக்கி, சரி தூக்கம் வரலேன்னு சொல்லி இந்த கடந்த நாட்களில் நடந்த காரியங்கள்லாம் போட்டு அந்த நடபடி புஸ்தகம் இருப்பாங்க, நாளாகும், அதை எத்தனை சொல்லி அதை வாசிக்கிறான். எதுக்கு ஆர்டர் தூக்கம் வராமல் ஆக்கணும், அதை எதுக்கு வாசிக்க சொல்லணும். அப்போது உத்தமர்களை ஒரு மோசப்படுத்தும் போது ஆண்டவர் எப்படி செய்கிறார் உத்தமர்களுக்காக. அப்போ வாசிக்கும்போது இந்த மொர்தெகாய் செய்த நன்மையை அதில் எழுதியிருந்தது. இப்போ ராஜாவை சாகடிக்கும்படியாக கைப்போட பார்த்த அந்த செய்தி மொர்தெகாய் வந்து அறிவிக்கிறான். அறிவிக்கும்போது அதுக்கப்புறம் அந்த மொர்தெகாய்க்கு, அந்த ராஜாவுக்கு விரோதமாக எழுமுறைகளை பிடிக்கிறாங்க, அதில் தப்பு வைக்கப்படுறார் அந்த ராஜா. அப்போது இது வந்து அந்த 4ஆம் எழுதியிருக்கு. அப்போது ராஜா கேட்குறாரு, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த மொர்தெகாய்க்கு ஏதாவது கனமும் மேன்மையும் செஞ்சாச்சா அப்படின்னு கேட்கும்போது செய்யலை அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர் சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ தான் உடனே என்ன பண்ணுறாங்க, யார் தூக்கு மரத்தை செஞ்சாங்களோ அவனையே வர வச்சு, அப்போ கரெக்டாக என்னெல்லாம் கனப்படுத்தணும், அப்போ இவன் தன்னை கனப்படுத்தணும்னு நினச்சி அவன் சொன்ன காரியத்தை அப்படியே மாற்றுறார். என்னெல்லாம் ஆமன்னு சொல்லணும் அதை அப்படியே தன்னை தான் கனப்படுத்த போகிறான்னு நினச்சி அவன் சொன்ன ஒவ்வொரு இதுவும் அப்படியே மொர்தெகாய்க்கு செய்ய சொல்கிறார் பாரு. அதே போல் மொர்தெகாயை கர்த்தர் கனப்படுத்துகிறாரு. ஆனால் யாருக்கு இவன் தூக்கு மரம் செஞ்சானோ அந்த தூக்கு மரத்தில் ஆண்டவர் இவனே போட வைக்கிறார் பாரு. அவனே அந்த தூக்கு மரத்தில் ராஜா போடுறார்.
அதை அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அப்போ ஒரு நைட்டில் ஆண்டவர் தூக்கம் வராமல் செஞ்சு அதை படிக்க வச்சு, அப்போ மொர்தெகாயை எப்படி ஆண்டவர் காப்பாற்றுறாரு பாருங்களேன். ஒரு கனப்படுத்துகிறார், கனப்படுத்தி தூக்குமுறை செஞ்சவனே அதில் ஆண்டவர் அப்படியே மாற்றி விழ வைக்கிறார் பாரு. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். இந்த நாளில் கூட அவன் வெட்டின குழியில் அவன் தான் விழுந்தான். ஆமன் என்ன, அவன் வெட்டின குழியில் யார்? அவன் மொர்தெகாவை போட்ட தூக்கு மரத்தில் அவன் தான் விழுந்தான். உத்தமமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நன்மையை சுதந்திரிப்பாங்க. உத்தமர்களும் நன்மையை சுதந்திரிப்பாங்க. அவங்க நன்மையானதை மட்டும்தான் சுதந்திரிப்பாங்க. கர்த்தர் அவங்களோடு கூட இருப்பார். அவங்களுக்கு விரோதமாக யாரும் தீங்கு நினைக்கவும் முடியாது, தீங்கு பேசவும் முடியாது. தீங்கு செய்கிறத போல தான் இருக்கும். ஆனால் உத்தமர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அந்த காரியங்களை கர்த்தர் அப்படியே மாற்றி போடுவார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட உத்தமமான ஜனங்கள், தேவனுக்கு பிரியமான ஜனங்களை மோசப்படுத்தி அவங்களுக்கு விரோதமாய், மற்றவங்களுக்கு விரோதமாய் தீங்கு மாத்திரம் நினைச்சிடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறவங்கள அதுலேயும் அவங்கள விழ வைக்கிறார். நம்ம உத்தமமாக நம்ம இருந்தால் மாத்திரம் போதும். இந்த நாளும் இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அதனால் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நமக்கு விரோதமாக என்ன தீங்கு நினைச்சா கூட, யார் தீங்கு நினைக்கிறாங்களோ கர்த்தர் அதுலேயே அவங்கள விழ வைப்பார். ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன் அவன் வெட்டின குழியில் அவனே விழுவான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ, உத்தமமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, நாங்கள் நீர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எல்லாவற்றும் நாங்கள் உத்தமமாய் வாழக்கூடிய கிருபை கொடுத்து எங்கள் குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்க. எங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளட்டும், அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும், உங்கள் நாமத்தை மையப்படுத்தட்டும். எல்லா மையம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.